ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் வழுவழுப்பு இல்லாத வெண்டைக்காய் வறுவல் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி. பிகினர்ஸ் கூட ஈஸியாக ஒரு 5 நிமிஷத்தில் செய்ய முடியும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு வாணலில் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். 2 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு சின்ன சைஸ் அளவுக்கு வெங்காயத்தை எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் அது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போது 1/2 கிலோ அளவுக்கு வெண்டைக்காய் எடுத்திருக்கேன். வெண்டைக்காயை முன்னாடியே நல்லா வாஷ் பண்ணிடணும். வாஷ் பண்ணிவிட்டு ஒரு காட்டன் துணி வச்சு நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. முன்னாடியே வாஷ் பண்ணிவிட்டு அதை தொடச்சிட்டு செய்யும்போது தான் வெண்டைக்காய் வழுவழுப்பு இல்லாமல் வெண்டைக்காய் வறுவல் நல்லா வரும். இப்போ அதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெண்டைக்காயை கட் பண்ணி தண்ணியிலையோ அந்த மாதிரிலாம் போட்டு செய்யவே கூடாது. வழவழன்னு இருக்கும், நல்லாவே இருக்காது. முன்னாடியே வாஷ் பண்ணிவிட்டு தொடச்சிட்டு தான் செய்யணும். வெண்டைக்காய் குழம்பு வைக்கிறோம் அப்படின்னாலும் அந்த மாதிரி தான் பண்ணணும். ஒரு 2 நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சு வேகட்டும். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். பத்தலை, அதனால இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெண்டைக்காய் மிளகாத்தூள்லாம் சேர்க்கறதுக்கு முன்னாடியே ஒரு அரை வேக்காடு அளவுக்கு வெந்துடணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா எண்ணெயிலேயே வதக்கும் போது தான் அந்த வழவழுப்பு தன்மைலாம் போகும். தண்ணிலாம் எதுவுமே சேர்க்கக்கூடாது. தண்ணி எதுவும் சேர்க்காம இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெண்டைக்காய் பாருங்க நல்லா சுருங்கி வந்திருக்கு. ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டா பாதி அளவுக்கு வெந்துடும். இப்போ 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். உப்பு ஏற்கனவே சேர்த்துருக்கோம், அதனால போதும். இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். காரம் வேணுங்கிறவங்க இன்னும் கொஞ்சம் கூட மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். உங்க காரத்துக்கு ஏற்ப மிளகாத்தூள் சேர்த்து நல்லா அதை வதக்கி விட்டுக்கலாம். வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. மசாலா எல்லாமே அந்த மிளகாத்தூள் உப்பு எல்லாமே அந்த வெண்டைக்காயில் இறங்கி நல்லா சூப்பராக நல்லா டேஸ்டியான வெண்டைக்காய் வறுவல் நல்லா சூப்பராக ரெடி ஆயிருக்கு பாருங்க. நல்லா முறுமுறுன்னு கொஞ்சம் கூட வழவழன்னு இருக்காது. வெண்டைக்காய் பிடிக்காதவங்க கூட சாப்பிடுவாங்க.